நேற்று நடந்த மகளிர் தின விழாவுல இலவசமா அள்ளி கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இப்ப அப்பா அப்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப இந்த பக்கம் சித்தப்பா 2000 நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா 2000 தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இவரு நடுவுல நடுவுல ஒரு ட்ராக்க போட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து 2500 கொடுப்போம். 2க்கு நடுவுல நடு ட்ராக் போட்டு 2500 கொடுப்பாராம். சரி. இது இது இலவசம் இல்ல. அப்படிதானா? சரி. 2வது அங்க பிங்க் கலர் பஸ் யாரு அப்பா பிங்க் கலர் பஸ்ல மகளிருக்கு இலவசம். இங்க சித்தப்பா அவரு வந்து என்ன சொல்றாரு, ஆம்பளைக்கு இலவசம். நாங்க வந்துட்டோம்னா ஆம்பளையும் இலவசமா போகலாம், நகர பேருந்து இல்ல. இங்க நடுவுல ட்ராக் போட்டிருக்காரு இல்லையா விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மொத்த பெண்களுக்கும் இலவசம். அது நகர பேருந்துல இல்ல, எல்லா பேருந்துலயும் இலவசம். எல்லாரும் ஃப்ரீயா போங்க. உங்களுக்கெல்லாம் இந்த அறிவு அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா இல்லையா? அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இலவசம் அப்படின்னா, ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து பெரிய நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. இதுல நீங்க வந்து 2500 எங்க இருந்து கொடுப்பீங்க? இந்த பசங்களுக்கு பெண்களுக்கு அது எல்லா பஸ்லயும், அரசு பஸ்ல எல்லா பஸ்லயும் ஃப்ரீ, மப்சல் பஸ், டவுன் பஸ் எல்லா பஸ்லயும் ஃப்ரீ. அப்போ இப்படி எல்லாருமே ஃப்ரீயா போயிட்டா, அந்த பஸ்ஸுக்கு டீசல் எங்க இருந்து ஊத்துவீங்க? டீசல் எங்க இருந்து ஊத்துவீங்க? ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி அதை சரி பண்ண? அதை அங்க வேலை செய்யற டிரைவர் கான்ட்ராக்டுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் எங்க இருந்து சம்பளம் கொடுப்பீங்க? மண்டையில அறிவு அப்படிங்கிறது ஏதாவது ஒண்ணு இருக்கா? மக்கள் கொடுக்கக்கூடிய வரியில இருந்தானையா அரசு நடத்த முடியும். மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பஸ் ஃபேர் அந்த டிக்கெட் வசூல் பண்ணி தானே அந்த போக்குவரத்து துறைக்கு சம்பளம் கொடுக்க முடியும். அறிவு கட்ட கூடங்களே, அறிவு கட்ட முட்டை பயல்களா எப்படிடா இதை செய்ய முடியும்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்க இருந்துடா யோசிக்கிறீங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம்? இப்படி இலவசம் இலவசம் சொல்லி ஓட்டு கேட்கிற உங்களுக்கு எதுக்குடா ஓட்டு போடணும்? ஏற்கனவே தான் திமுக காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அதிமுக காரங்களும் அதானடா செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்றும் சொல்லி தானடா உங்களை வந்து தேடுறாங்க மக்கள். தமிழக வெற்றி கழகம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதே வேலையை திரும்ப செஞ்சா உங்களுக்கும் அவங்களுக்கு என்னடா வித்தியாசம்? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே. நீங்க எதுக்கு நாங்களும் ஒரு கட்சியை தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு கொடி பிடிச்சிட்டு வரீங்க? எங்கயா போங்கடா, டே எங்கயா போங்கடா. கட்சின்னு தொடங்கிட்டு வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு. இந்த கட்சி 2026 வரைக்கும் இருக்குதான்னு பாப்போம்.